இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரின் உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் வாழும் சமூகத்தில் மற்றவர்களின் உடனிருப்பு நம்மை தாங்கிக் கொள்கிறது என்று நினைக்கின்ற போது கடவுளின் உடனிருப்பு நம்முடன் செயல்படுகிறது என்பதை மறந்து போகிறோம் என்பதுதான் உண்மை. முதலில் நாம் முன்னிலைப்படுத்துவது கடவுளாக இருக்க வேண்டும் என்பதை நமது மனதில் பதிப்போம். நாம் தனிமையில் தவிக்கும் போதும் துன்பத்தில் துடிக்கும் போதும் நம்மை தாங்கும் கரங்கள் ஆண்டவரின் கரங்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை நமது சிந்தையில் இருத்தி நம்மை படைத்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பல சமயங்களில் நாம் ஆண்டவரின் அன்பை சுவைப்பதற்கு பதிலாக மற்றவர்களின் அன்பை சுவைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைவரின் அன்பையும் விட மேலான அன்பு நம் ஆண்டவரின் அன்பு என்பதை உணர்வோம். அதுவே நம்மை பலப்படுத்தும் என்பதையும் நமது மனதில் இருத்தி செயல்படுவோம். கடவுளின் உடனிருப்பு என்பது நாம் தடுமாறும் போது இன்னொரு படி மேலே செல் என்று நம்மை தேற்றும். அப்படி தேற்றுகின்ற அந்த உள்ளுணர்வுதான் கடவுளின் குரல் என்று நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நாம் கவலைப்படும் போது கவலைப்படாதே என்று அமைதியாக செயல்பட வைக்கும் அந்த சக்தி கடவுளின் கரம் என்று உணர்ந்த தருணம் உண்டா என்று சற்று யோசித்து பார்ப்போம். கடவுளின் உடனிருப்பை தேடி நாம் தொலைதூரம் போகவில்லை. நன்றி சொல்லும் இதயத்தில் மன்னிக்கும் மனதில் மற்றவர்களை உயர்த்தும் கரங்களில் கடவுள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். கடவுளின் உடனிருப்பு அறிவிக்கப்பட வேண்டியது என்பதை விட உணரப்பட வேண்டியது என்பதை முதலில் நாம் உணர்வோம். ஒரு காலத்தில் அன்பு என்ற பெயருடைய விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகச்சிறந்த உழைப்பாளி. ஆனால் அவனது மனம் எப்போதும் சந்தேகங்களாலும் கவலைகளாலும் நிறைந்திருந்தது. கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள், ஆனால் என் வயல் வரப்பில் நான் தனியாக வியர்வையில் உழைக்கும் போது அவர் எங்கே இருக்கிறார்? என் கஷ்டங்களில் ஏன் எனக்கு அவர் உதவி செய்யவில்லை? அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று அவன் அடிக்கடி முணுமுணுப்பான். ஒரு அறுவடை காலத்தின் நடுவில் அவனுக்கு திடீரென்று கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அவனால் வயலுக்கு செல்ல முடியவில்லை. சில நாட்கள் கழித்து காய்ச்சல் குணமானதும் அவன் மனம் உடைந்து வயலுக்கு சென்றான். அங்கு புற்கள் வளர்ந்து பயிர்களை மூடியிருந்தன. களைகள் கட்டுக்கடங்காமல் பரவி இருந்தன. நான் தனியாக இருந்தேன், எனக்கு உதவ ஆள் இல்லை, இதோ என் அறுவடை வீணாகிறது என்று கடவுளை நோக்கி முரட்டுத்தனமாக கத்தினான். அப்போது அந்த வயலின் ஓரத்தில் ஒரு பெரிய பூசணி கொடி படர்ந்திருந்தது. அதன் பெரிய பழுத்த பழங்களை கண்டான். அந்த பூசணி கொடியை அவன் நடவே இல்லை, அது தானாக வளர்ந்து இருந்தது. அன்பு வியப்புடன் அதை நெருங்கினான். கொடியை ஆராய்ந்த போது அதன் வேர் ஒரு மிக பழமையான கிணற்று மேட்டில் ஊன்றி இருப்பதை கண்டான். அந்த கிணறு பாழடைந்து நீர் வற்றி போயிருந்தது. அந்த கிணற்று மேட்டில் ஒரு சிறு மண்மேடு இருந்தது. அதை விலக்கி பார்த்தபோது உள்ளே ஒரு சிறு ஓட்டை வழியாக மழை நீர் கசிந்து கொண்டிருந்தது. அந்த இடத்திலிருந்துதான் பூசணி வேர்கள் நீரை பெற்றிருந்தன. மேலும் கொடியின் ஒவ்வொரு இலையையும் தண்டு பகுதியையும் சிறு கூழாங்கற்கள் மற்றும் சுள்ளிகள் தாங்கி பிடித்து அது நிலத்தில் அழுகாமல் வளர்வதற்கு கை கொடுத்திருந்தன. அந்த காட்சியை கண்டதும் அன்புவின் கண்களில் நீர் நிறைந்தது. அவனுக்கு ஒரு தெளிவு பிறந்தது. நான் காய்ச்சலில் படுத்திருந்த போது எனது சோளம் வாடிக்கொண்டிருந்தது உண்மை. ஆனால் நான் நடாத இந்த பூசணியின் விதையை ஏதோ ஒரு பறவை இங்கு கொண்டு வந்து போட்டிருக்கலாம். அதற்கு தேவையான நீர் யாரோ கட்டிய அந்த கிணற்றின் சிறிய கசிவு வழியாக தானாகவே கிடைத்திருக்கிறது.
மேலும் கனமான பூசணி பழம் மண்ணில் அழுகிவிடாமல் இருக்க சிறு சிறு கற்களும் சுள்ளிகளும் எதிர்பாராத உதவியாக தாங்கி பிடித்திருக்கின்றன. இந்த சுள்ளிகள் ஒரு மனிதனின் உதவி அல்ல. அந்த கற்கள் என் வேலைக்காரன் அல்ல. இது அத்தனையும் ஒரு அற்புதமான செயல். யாரோ ஒரு கை இந்த கொடியை கவனித்து அது வளர உதவி இருக்கிறது. நானும் இந்த சவாலான உலகில் வாழும் ஒரு பூசணி கொடியைப் போலத்தான். நான் தனியாக இல்லை. என் அருகில் இருக்கும் எளிய மனிதர்கள், எனக்கு துணையாக வரும் எதிர்பாராத உதவி, என் மனதிற்குள் திடீரென்று பிறக்கும் ஆறுதல், இவை அனைத்தையும் கடவுளின் கண்ணுக்கு தெரியாத கைகள் எனக்கு அளித்த கூழாங்கற்கள் மற்றும் நீர்க்கசிவுகள் என நினைத்து கடவுளுக்கு நன்றி சொன்னான். நாமும் எல்லாவற்றிற்கும் குறை சொல்லாமல் அனைத்திற்கும் நன்றி சொல்ல நம் மனதை தயார்படுத்துவோம். அதுவே நம்மை மகிழ்ச்சியின் பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்து பேசினீர்களா? தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆகிறவர், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறவர். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதித்தீர்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். இன்று நீங்கள் பேசிய வார்த்தைகளால் மற்றவர்களை மனம் நோகச் செய்தீர்களா? காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே நம் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் குடும்ப அமைதியை குலைக்க காரணமாயிருந்தீர்களா? விட்டுக் கொடுங்கள், விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு அதிகமாகும். இன்று நீங்கள் நல்லவற்றை சிந்தித்து செயல்பட்டீர்களா? நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும்.
மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் முன்னிலையில் புலம்புகிறேன். ஆண்டவரே என் மீட்பின் இறைவா, பகலில் நான் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவற்ற மனிதர் போலானே. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன், கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை நீர் ஒருபோதும் நினைப்பதில்லை, அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டே, காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டே. உமது சினம் என்னை அழுத்துகின்றது, அலைகள் அனைத்தாலும் என்னை மூழ்கடிக்கின்றே. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர், அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன், துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கோப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தக செயல்கள் செய்வீர்? கீழுலகின் நாவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? பாதாளத்தில் உமது சொல்லுறுதி அறிவிக்கப்படுமா? இருட்டினில் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் நீதி நேரி உணரப்படுமா? ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன், காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? என்னிடமிருந்து
இளமை முதல் நான் துன்புற்று மடியும் நிலையில் உள்ளேன். உம்மால் வந்த பெருந்திகளால் தளர்ந்து போனேன். உமது வெஞ்சினம் என்னை மூழ்கடிக்கின்றது. அச்சம் தரும் தாக்குதல்கள் என்னை அழிக்கின்றன. அவை நாள் முழுவதும் வெள்ளப்பெருக்கென என்னை சூழ்ந்து கொண்டன. அவை எப்பக்கமும் என்னை வளைத்து கொண்டன. என் அன்பரையும் தோழரையும் என்னை விட்டு அகற்றினீ. இருளே என் நண்பன், இருளே என் நண்பன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். என் ஆண்டவரே, என் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உம் முன்னிலையில் புலம்புகிறேன். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30. இறை வார்த்தைகள் 19 முதல் 21 மற்றும் 23 முதல் 26 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 147. இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 3 முதல் 4 மற்றும் 5 முதல் 6 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 35 அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரமளித்தார். வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்யுங்கள். தொழு நோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே,
மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மேல் இரக்கம் கொண்டு வாழவும் ஆண்டவரின் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும். இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு பிழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம், இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் 6. புனித நிக்கோலாஸ். துருக்கியில் பத்தாரா பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 270ஆம் ஆண்டு பிறந்தார் நிக்கோலாஸ். சிறுவயது முதல் அதிக நேரம் ஆலயத்தில் ஜெபித்த நிக்கோலாஸ் ஏழைகளுக்கு உதவிகள் செய்து இரக்க குணத்தோடு வாழ்ந்தார். தன் 15வது வயதில் தன் பெற்றோரை இழந்த நிக்கோலாஸ் குருத்துவ பயிற்சி பெற்று மிரா மறைமாவட்ட பேராயரின் திருக்கரங்களால் குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார். துன்புறுவோர் அனைவருக்கும் மறைமுகமாக உதவிகள் செய்து
அவர்கள் அடையும் இன்பத்தில் மகிழ்ந்த நிக்கோலாஸ் கிறிஸ்து பிறப்பின் போது குழந்தைகளுக்கு பரிசளித்து மகிழ்வித்தார். கிபி 325ஆம் ஆண்டு புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட அருட்தந்தை நிக்கோலாஸ் புயல் காரணமாக மிரா பகுதிக்கு வருகை தர இறைவனின் அருட்செயலால் மிரா மறைமாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். பேரரசன் டயோக்ளியஸின் கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்த ஆயர் நிக்கோலாசும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மிரா பகுதி முழுவதும் கடுமையான பஞ்சம் ஏற்பட மக்கள் அனைவருக்கும் உணவளித்து பாதுகாத்த ஆயர் நிக்கோலாஸ் கிபி 342ஆம் ஆண்டு விண்ணகமடைந்தார். தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து ஏழைகளின் சிரிப்பில் இயேசுவைக் கண்ட ஆயர் நிக்கோலாசினை திரு அவை புனிதராக உயர்த்தி குழந்தைகள் மற்றும் மாலுமிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது. கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்பட்ட ஆயர் புனித நிக்கோலாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கடல் பயணம் செய்வோருக்காகவும் மாலுமிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் மற்றவர்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பாமல் இருப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளினுடைய வல்லமை, கடவுளுடைய ஆற்றல் நம்மை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாலும் சமாதானத்தாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான நாளிலும் அதை நாம் உணர்ந்திருப்போம். அதற்காக நமது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய சிறப்பான நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற நம் சகோதரிகளுக்காக, நமது குடும்பங்களுக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசுவே, குழந்தை பாக்கியத்தை மாபெரும் கொடையாக அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற தேவனே, இதோ குழந்தை பாக்கியம் இல்லாமல், குழந்தை செல்வம் இல்லாமல் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பலவிதமான அவல பேச்சுகளால் முடங்கி போய் கிடக்கின்ற என் சகோதரியை, என் சகோதரனை, இந்த குடும்பங்களை நீர் பாருமையா. உமது இரக்கத்தால் இந்த குடும்பங்களை நிரப்பும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து மகிழ்ச்சியை, சந்தோஷத்தால் அந்த குடும்பங்களை எல்லாம் நீர் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குழந்தை செல்வத்தை கொடுத்து இந்த குடும்பங்களுக்கு நீர் வரங்களை நீர் அள்ளி தரும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, இதோ உமது பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசியும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அன்புடன் எம்மை
வயிற்றின் கனியாம் இயேசுவே இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவே கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னையே மரியா போற்றி